Hi friends, welcome to daily current affairs based on the videos. நம்ம வந்து வீடியோ எது மாதிரி மேக் பண்ணுறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுற டெய்லி தினம் ஒரு தகவல் வந்து பேஸ் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ பார்க்குறோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா தமிழ்நாடு ஹைலைட்ஸ், நேஷனல் ஹைலைட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எக்கனாமி, பாலிட்டி, இம்பார்ட்டன்ட் டேஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், இன்டர்நேஷனல் ஹைலைட்ஸ். ஸோ இது மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்லும் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கவர் ஆகிறதுனால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்கிங் அது மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ தான் படித்தாலும் ரிவிஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து நம்ம நேற்று வீடியோ பார்க்கும்போது சில கொஸ்டின்ஸ் வந்து டாஸ்க்காக சொல்லியிருந்தோம். அதுக்கான கரண்ட் ஆன்சர் பார்த்துடலாம். ஸோ வந்து இது வந்து ரிவிஷன், எஸ்டர்டே வீடியோ வந்து ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தால் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிக்கன் பாக்ஸ் நோய்க்கு காரணமான வைரஸ் எது? டெங்கு வைரஸ், பெரிகுலர் ஜோட்டர் வைரஸ், இன்ஃப்ளூவா வைரஸ், மிசாலிஸ் வைரஸ். கரண்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின், காசநோய் ஏற்படுத்தும் நோய் கிருமி எது? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விசாட்ஸ் எந்த வகை பாதுகாப்பு அமைப்பு? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, மேன்பாட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகளவில் மிகப்பெரிய பால் உற்பத்தியாளர் நாடு எது? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, இந்தியா. நெக்ஸ்ட், பிரம்மபுத்திரா நதி எந்த தேசிய வரி நீர்வழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, நேஷனல் வாட்டர்வே 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், மகாத்மா ஏ கிரேட் கம்யூனிகேட்டர் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் பி, தீரஜ் கக்கிகடா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாக்டீரியாவுக்கு ஜீன் எக்ஸ்பிரஷன் தொடங்குவதற்கு ஆர்என்ஏ பாலிமரேஸிற்கு இணையும் புரோட்டீன் எது? கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, சிக்மா ஃபேக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? கரெக்ட் ஆன்சர்னா பி, நீதி ஆயோக். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜன் ஆயுதி சப்தா எந்த திட்டத்துடன் தொடர்புடையது? கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, ஜெனரிக் மெடிசன் அவைலபிலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திரிபுரா அரசு எந்த நகரத்தில் ஏஐசிடி உருவாக்க திட்டமிட்டுள்ளது? ஏ, அகர்டாலா. நெக்ஸ்ட், சிபிஏ என்றால் என்ன? கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எஸ்டர்டே பார்த்த டாபிக் வந்து ப்ரீவியஸ் எபிசோட் வந்து ஒரு டைம் ரிவிஷன் பண்ணியாச்சு. சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்தா அந்த கொஸ்டின்ஸ்க்கான ரெலவெண்ட்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு நியூஸில் அந்த டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு ஸ்பெஷல் கிராண்ட். அது வந்து என்னன்னா, சிறப்பு நிதி வந்து தமிழ்நாடு அரசு இது பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 2000 ரூபாய். யார் யாருக்குன்னா முதியோர் ஓய்வூதியம், ஆதரவற்றோர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளி இவங்களுக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது தான். மற்ற பயனாளிகள் எடுத்துக்கிட்டால் சுமார் வந்து 37.7 லட்சம் இருக்காங்க. நேரடி வங்கி கணக்கில் வந்து செலுத்துகிறாங்க. கூடுதல் தொகைனா 5.92 லட்சம் பிசிக்கலி இருக்கலாம். அவங்களுக்கு 3500 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது 29.79 லட்சம் 3200 ரூபாயும், 2.5 லட்சம் வந்து பராமரிப்புக்காக 4000 ரூபாயும் ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக், சிடபிள்யூசி 17th ஃபவுண்டேஷன் டே, அதாவது மத்திய கிடங்கு கழகம் இருக்காங்களே, அவங்க வந்து 70th வந்து நிறுவன நாளை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ ஸ்டார்ட் செலிப்ரேட் பண்ணாங்கன்னா மார்ச் 2ஆம் தேதி. எந்த இடம்னா நியூ டெல்லி. ஓகேங்களா? இது வந்து சிபிஎஸ்சி, அதாவது வந்து மத்திய பொதுத்துறை அந்த பிரிவின் கீழே வரும். எந்த அமைச்சர்னா நுகர்வோர் விவகார அமைச்சர், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ். நிதி செயல்திறன் 2024-25 எவ்வளோ வந்து ஏன் பண்ணி பார்க்கலாமா? இந்த கம்பெனி வந்து டர்ன் ஓவர் வந்து 2776 கோடி வந்து ஏன் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 711 கோடி கிட்டத்தட்ட. என்னுடைய பணி மற்றும் இலக்கியம் பார்க்கலாம். கிடங்கு வசதி, லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் ப்ரொமோட் பண்ணுறது. மகாராஷ்டிரா அந்தஸ்து வந்து மகாரத்னா அந்தஸ்து வந்து இதை வந்து இலக்கா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபிளாக்ஷிப் ட்ரைபல் ஃபெஸ்டிவல்ஸ், பழங்குடி தமிழ் கலாச்சார நிகழ்வுகள். எந்த அமைச்சகம் ப்ரொமோட் பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். இது ஒரு எய்ம் என்னன்னா ப்ரொமோட் ட்ரைபல் கல்ச்சர் அண்ட் லைவ்லிஹுட்ஸ். இது வந்து ட்ரைபல்ஸ் ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவலாக வந்து 2 மார்ச் 13ஆம் தேதி வரைக்கும் இது பண்ணியிருக்காங்க. நியூ டெல்லியில் தான் இதுவும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. லிவிங் வுட்ஸ் ஃபெஸ்டிவல் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி பிக்னார் ஹவுஸ் அண்ட் இந்தியன் கேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. பாரத் ட்ரைப்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து 18-30 மார்ச். இது வந்து சுந்தர் நர்சரி நியூ டெல்லியில் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட், ரீகாம்பினன்ட் செல்ஸ் அண்ட் சென்சார் சென்டர், மறுவினை செல்கள் மற்றும் சென்சார் மையம். இது வந்து திறப்பு விழா வந்து யாருன்னா மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. 28ஆம் தேதி பிப்ரவரி தேசிய அறிவியல் தினம் அந்த டே வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து தேசிய அறிவியல் தினம் வந்து ஏன் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம வந்து ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அது ஞாபகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கரெக்டாக ஆன்சர். ஓகேங்களா? ஏன் செலிப்ரேட் பண்ணுறது? இது வந்து எந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்கன்னா BRICRGCB திருவனந்தபுரம் கேரளாவில் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோ டெக்னாலஜி இருக்காங்களா, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எவ்வளோன்னா
60 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆராய்ச்சி துறைகள் எதுன்னா ட்ரக் டிஸ்கவரி, மெடிக்கல் ஜீனோம்ஸ், அக்ரி ஜீனோம்ஸ், ஐ த்ரோட் ஸ்க்ரீனிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க. கூடுதலாக வந்து சிஜிஎம்பி ஃபெசிலிட்டி வந்து 80 கோடியும், புத்தகம் குவாண்டம் பிசிக்ஸ் 1 அண்ட் மேக்னிக் இயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 16th ஃபினான்ஸ் கமிஷன் 16th நிதிக்குழு நடந்தான்னு சொல்லிச்சு. இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 280 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த ஆர்கனைசேஷன். யார் அப்பாயின்ட் பண்ணால் குடியரசுத் தலைவர். அதே தலைவர் இப்போ வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷனோட ஹெட்டாக யார் இருக்காருன்னா அரவிந்த் பன்காரியா. இவருடைய காலம் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எதுனா 2026-27 டு 2030 டு 31 வரைக்கும் கவர் பண்ண போகிறாங்க. வெர்டிகல் டெவலேஷன் 41% பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எது மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்கன்னா இந்த இந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் இன் தமிழ் இன்னைக்கு பார்த்தல அது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோவை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஹரிசாண்டல் டெவலேஷன் வந்து ஜிஎஸ்டிபி அடிப்படை திறன் அளவுக்குள்ள வந்து புதுசாக வந்து இந்த கிரிட்டீரியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதர் கிரிட்டீரியா வந்து 5 இருக்கும். அதுவும் வந்து என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபிலிம்ஸ் எக்ஸாமில் அதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறுத்தப்பட்ட உதவிகள் ப்ரீவியஸ் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்களே அது வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு சிலது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது என்னென்னா ரெவன்யூ டெபிசிட் கிரான்ஸ், செக்டார் ஸ்பெசிஃபிக் கிரான்ஸ், ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் கிரான்ஸ் இது மாதிரி 3 வந்து ப்ரீவியஸாக வந்து தந்திருந்தாங்க. இந்த டைம் வந்து அதை வந்து நிறுத்திட்டாங்க. ஓகேங்களா. முக்கிய கவலை என்னென்னா செஸ் சர்சார்ஜ் வந்து அதிகரிக்கிறது. செஸ் அந்த சர்சார்ஜ்னா தெரியுமா? இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் பண்ணுதுன்னா அந்த 41% ஸ்டேட்டுக்கு வந்து ஷேர் தருவாங்கள்ல அதில் வந்து தரணும்னு ஒரு அவசியம் இல்லை. செஸ் அண்ட் சர்சார்ஜ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோனே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியா எனர்ஜி செக்யூரிட்டி வெஸ்ட் ஏஷியா மேற்கு ஆசியா பதற்றம் எரிசக்தி. ஓகேங்களா. இந்தியாவின் நிலை வந்து என்னென்னா 3வது பெரிய க்ரூட் ஆயில் இறக்குமதி செய்யும் கண்ட்ரி. அதே 4வது பெரிய ரிஃபைனரி இம்போர்ட் பண்ணுறவங்களா அதை ரிஃபைன் பண்ணுறது. அதே வந்து 5வது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இம்போர்ட் பண்ணுறது 3வது, ரிஃபைன் பண்ணுறது 4வது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது 5வது. ஒரே ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ வந்து ஈரான் வார் போயிட்டு இருக்குல்ல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மேஜராக நம்ம வந்து நேச்சுரல் கேஸ் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறதுலாம். அதனால தான் நம்ம இந்தியாவில் வந்து பெட்ரோலையும் சரி கேஸ் வந்து ரொம்ப கிரைசிஸ் போயிட்டு இருக்குல்ல. அதுதான் மெயின் ரீசனு. இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்து நியூஸ் பேப்பரில் வந்து டீட்டெயிலாக வந்து எடிட்டோரியலையும் பார்த்துருக்கோம். மிஸ் பண்ணியிருந்தால் அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து என்னென்ன ப்ரிவென்ட் பண்ணலாம் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா க்ரூட் ஆயில் மூலமாக விரிவாக்கம் பண்ணணும். 24/7 கண்ட்ரோல் ரூம் வந்து கண்காணிக்கணும்னு பண்ணியிருக்காங்க. இருப்பு மற்றும் நோக்கம் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குன்னா க்ரூட், பெட்ரோல், டீசல், ஏடிபி வந்து போதுமான அளவு இருக்குது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்களா ப்ரைஸ் வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஸோ வந்து கவர்மெண்ட் சொல்கிற உண்மையாக இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. எரிசக்தி பாதுகாப்பும் ஒரு இதாக இருக்குது. இதே மாதிரி கேஸோட ரேட்டில் வந்து எது மாதிரினா எங்கள் ஊரில் பெங்களூரில் வந்து பிஜிலேயும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ் இல்லை. ஸோ வந்து டைம் எடுத்துக்கிற சப்பாத்தி, தோசை, இட்லி அது எல்லாமே ரிமூவ் பண்ணாங்க. ஜஸ்ட் ரைஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. அதனால் ப்ராக்டிக்கலாக வந்து நடக்குதா இல்லையான்னு தெரியல. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஐபிசி ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஐபிசி குறித்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன வந்திருக்கு பார்க்கலாமா. டாக்டரின் கமர்ஷியல் விஸ்டம் நீதிமன்றங்கள் வணிக முடிவுகளை மாற்ற முடியாது அது சொல்லியிருக்காங்க. கமிட்டி ஆஃப் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்குது. அது வந்து தீர்மானங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். ரிசல்யூஷன் ப்ராப்ளம்க்கு அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தென் தீர்ப்பளிக்கும் அமைப்புகள் வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல், என்சிஎல்ஏடி, சுப்ரீம் கோர்ட் இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் வரணும் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னுடைய நோக்கம் என்னென்னா இன்சால்வன்சி தீர்ப்பு வந்து விரைவாக நிறைவேறும், லிட்டிகேஷன் காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் மார்ச் 2026 முக்கிய நாட்கள் என்னென்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே மார்ச் 1 கிரியேட் பண்ணியிருக்காங்க. 2026 வந்து 12வது ஆண்டாக இது பண்ணியிருக்காங்க. தொடக்கம் யாருன்னா யுனைடெட் நேஷன் எய்ட்ஸ் 2013. என்னுடைய கருப்பொருள் அப்படின்னா தீம் என்னன்னா பீப்புள் ஃபர்ஸ்ட். என்னோட சின்னம் என்னன்னா பட்டர்ஃப்ளை இது பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே மார்ச் 1 2026 வந்து 37th எடிஷன். ICDO கான்ஸ்டியூஷனல் என்டர்ட் இன் ஃபோர்ஸ் 1972. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னா மேனேஜிங் என்வரான்மெண்டல் ரிஸ்க். நெக்ஸ்ட் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே மார்ச் 3 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசெம்பிளி 2013 வந்து அனௌன்ஸ் சொன்னாங்க. சைட்ஸ் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா மார்ச் 3 1973. அதாவது இந்த அக்ரிமெண்ட் வந்து ரிமூவர் பண்ணுறதுக்காக தான் வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதனோட தீம் என்னன்னா மெடிசனல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் இந்த தீம். நெக்ஸ்ட் சாபா சால் ஸ்ரீநகர் சிறை தலைவியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நேம்னா சென்ட்ரல் ஜெயில் ஸ்ரீநகர் இருக்கிறதுல இவங்க வந்து ஹெட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யார் வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஓன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எப்போனா மார்ச் 2 2026. இது வந்து என்ன ஒரு சாதனையை நம்ம எடுத்துக்கணும்னா முதல் காஷ்மீர் பெண் வந்து ஒரு இந்த லெவலில் வந்து ஜெயிலில் வந்து ஒரு ஹெட்டாக வந்து இருக்காங்க. அது மாதிரி எடுத்துக்கலாம். சொந்த ஊர் வந்து பீக்வார் ஸ்ரீநகரில் இருக்குது.
கல்வியும் வந்து அவங்க வந்து மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் அது மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது பண்ணியிருக்காங்க ஜேகேபிஎஸ்சி 2017 அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெண் வந்து முன்னேறுனா அவங்க வந்து எஜுகேஷனில் வந்து எவ்வளோ வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்றதை வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா காஷ்மீரில் வந்து எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்குன்னு தெரியும். ஸோ வந்து அங்கேருந்து ஒரு உமன் வந்து இது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பெஸ்ட் ஒன் ஆஃப் த சொல்யூஷனாக வந்து அவங்க எடுத்தது வந்து கல்வி தான். ஸோ வந்து எஜுகேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்களும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். உங்கள் லைஃப்பும் கண்டிப்பாக வந்து வேறு லெவலில் மாறி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அஸ்திமா உமன்ஸ் ஸ்போர்ட்ஸ் லீக் 2026. இது வந்து அறிவிப்பு என்னன்னா யார் அனௌன்ஸ் பண்ணாங்க? ரக்ஷா நிகில் காஸ்தே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யூத் அஃபேர்ஸ் அவங்க இதை பண்ணிப்பாங்க. இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே அப்போ வந்து மார்ச் 8ஆம் தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய விரிவாக்கம் என்னன்னா அச்சீவிங் ஸ்போர்ட்ஸ் மைல்ஸ்டோன் பை இன்ஸ்பைரிங் உமன் த்ரூ ஆக்ஷன். இதனோட நோக்கம் என்ன? பெண்களை வந்து விளையாட்டில் பங்கேற்க ப்ரொமோட் பண்ணும், திறமைகள் கண்டறிதல், விளையாட்டு கலாச்சாரத்தை வந்து வளர்ச்சி பெறது தான். நெக்ஸ்ட் மங்களூர் ஏர்போர்ட் ஏஎஸ்கியூ அவார்ட் 2025 வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன மங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அவார்டு வின் பண்ணது வந்து இது வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து ஒரு அவார்டு. யார் வழங்கியிருக்காங்கன்னா ஏர்போர்ட்ஸ் கவுன்சில் இன்டர்நேஷ்னல். ஓகேங்களா? இதில் வந்து சாதனை என்னென்னா 2024 25 இது மாதிரி 2 வருஷம் கண்டினியூஸ் வாங்கியிருக்காங்க. உலகில் வந்து 6 விமான நிலையங்கள் மட்டும்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ 2 வருஷம் வாங்குறது தொடர்ச்சியாக வாங்குறது ஒரு யூனிக்கான ஒன்று தான். அது வந்து மங்களூர் ஏர்போர்ட் தான். தேர்வு அடிப்படைன்னா பயணிகள் நேர கருத்தை வந்து இது பண்ணிப்பாங்க. இமிகிரேஷன், பேகேஜ், அண்ட் சுத்தம் எது மாதிரி இருக்குது இந்த கிரைட்டீரியாலாம் பார்த்து தருவாங்க. நெக்ஸ்ட் ஹார்மோஸ் கிரைசிஸ் இந்தியன் ரஷ்யன் ஆயில் ஹார்மோஸ் முனை. இது வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரி அனலைசிஸ் பார்த்தாச்சு, இந்த நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் வீடியோலாம் பார்த்தாச்சு. ஸோ நிறைய டைம் பார்த்தாச்சு. அது எங்கெங்கே இருக்குன்னா பிட்வீன் ஈரான் அண்ட் ஓமான் வந்து இருக்கும். இதில் வந்து கிட்டத்தட்ட எண்ணெய் வந்து இருக்குன்னா உலகத்தில் வந்து 20% வந்து இந்த வழியாக தான் பாஸ் ஆகும். ஓகேங்களா? பெர்ஷியன் கல்ஃப் அண்ட் அரேபியன் சீயை வந்து இணைக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஆக்ட் ஆகும். இந்தியா வந்து எது மாதிரி டிபெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. 3வது பெரிய க்ரூட் ஆயில் கன்சூமர். 88% க்ரூட் ஆயில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. சொல்லியாக வந்து கிட்டத்தட்ட 2.5 to 2.7 மில்லியன் பார்ரல்ஸ் வந்து பர் டே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ தெரியுதா இந்தியாவில் வந்து ஏன் வந்து ஆயில் ப்ரைஸும் சரி நேச்சுரல் கேஸ் ப்ரைஸும் சரி இன்க்ரீஸ் ஆகிக்குன்னா நம்ம இவ்வளோ வந்து ஒரு நாளில் இம்போர்ட் பண்ணுறோம். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணதுனால ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது. மாற்று உத்தி அண்ட் இருப்பு ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி அதிகரிப்பு. இதுவும் ஒரு ஒரு ஸ்டோரி இருக்குது தெரியுமா? நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்து தான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா வந்து யாருமே ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு யூரோப்பியன் யூனியன் யூஎஸ்ஏவில் தான் வந்து நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுப்பாங்க. இந்தியா வந்து அந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்தியா அண்ட் சைனா மேட்ச்டாக. அதனால் வந்து ரொம்ப 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 லோ ப்ரைஸில் வந்து இந்தியா வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் யூஎஸ்ஏ வந்து ரீசனாக வந்து டிராஃபிக் அது மாதிரி பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 50% அது மாதிரி. அதனால் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து நாங்கள் ஆயில் வாங்க கம்மி பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ இந்த இஷ்யூஸ் வச்சா ஸோ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா இங்கே 1 மந்த்துக்கு வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்தியா போய் கேட்கும்போது அந்த ஆஃபர்லேருந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் தந்தோமே அந்த ஆஃபரில் வந்து தரவே முடியாது, நீங்கள் வேணால் நார்மல் ரேட் எடுத்தாங்க அவர் சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒரு இந்து எடிட்டோர்லையும் பார்த்துருப்போம். இது மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து சாவரன்ட்டியாக இருக்கணும் டிசிஷன் மேக்கிங்கில் அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வந்து சின்ன கதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரூட் வந்து 10+4 இருக்குது. ஃபியூயல் வந்து ஒரு வாரம் வந்து இது மாதிரி இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸும் வந்து இந்தியா வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் டாபிக் திரிபுரா மாநில புதுமை இயக்கம். இது தொடங்குனதுன்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன்ஸ் கீழே நீதி ஆயோக் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. 2.0 ஏஓஎஸ் இருக்குல்ல அது கீழே தான் பண்ணியிருப்பாங்க. யார் நிர்வாகம் பண்ணுறாங்கன்னா திரிபுரா இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்மிஷன். இதன் நோக்கம் அந்த திட்டங்கள் இதில் வந்து என்ன வந்துருக்குன்னா இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் வந்து வளர்ச்சி பண்ணணும். சிறப்பு திட்டம் வந்து டிஸ்ட்ரிக்ட் இன்னோவேட்டர் வளர்ச்சி பண்ணணும். எதிர்கால திட்டமாக அகர்கால ஏஐசிடிஸ் வந்து என்கேஜ் பண்ணுறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குமா? இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்ததால உங்களுக்கு ஞாபகமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு டாஸ்க். நான் வந்து கொஸ்டின்ஸ் தரேன். ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி பார்த்த மாதிரி நாளைக்கும் வந்து நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு வந்து ரிமெம்பர் அது மாதிரி வந்து ஆக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாடு அரசு அறிவித்த 2000 சிறப்பு தொகை நிதி யாருக்கு வழங்கப்பட்டது? ஓல்டேஜ் பென்ஷன், பிடபிள்யூடிசிஸ், டிரான்ஸ்ஃபர்ஸ், ஆல் ஆஃப் தி அபவ். செகண்ட் கொஸ்டின், சென்ட்ரல் வேலன்சிங் கார்ப்பரேஷன் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சூமர்ஸ், அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், ஃபினான்ஸ். தேர்ட் கொஸ்டின், பாரத ட்ரைப்ஸ் ஃபெஸ்டிவல் நடைபெறும் இடம் எது? இந்தியா கேட், ட்ரிவான்கூர் பேலஸ், ரெட் போர்ட், சுந்தர் நர்சரி. நெக்ஸ்ட், ரீகாமினன்ட் செல்ஸ் அண்ட் சென்சார் மையம் எங்கு அமைந்துள்ளது? திருவனந்தபுரம்,
பெங்களூர், டெல்லி ஐஐடி, எய்ம்ஸ் டெல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிதிக்குழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அமைக்கப்படுகிறது? ஆர்டிகல் 266, 356, 280, 360. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக அளவில் இந்தியா க்ரூட் ஆயில் இறக்குமதியில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐபிசியில் கமர்ஷியல் விஸ்டம் கொள்கை எந்த அமைப்புடன் தொடர்புடையது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ், நீதி ஆயோக், ஃபினான்ஸ் கமிஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 1, மார்ச் 2, மார்ச் 3, மார்ச் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் சிவில் டிஃபென்ஸ் டே எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 1, மார்ச் 2, மார்ச் 3, மார்ச் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் வைல்ட் லைஃப் டே எந்த நிகழ்வை நினைவு கூறுகிறது? பாரிஸ் அக்ரிமெண்ட், சிட்டிஸ் கன்வென்ஷன் சைனிங், கியோட்டோ புரோட்டோகால், மொனட்டர் புரோட்டோகால். நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்ட்ரல் ஜெயில் ஸ்ரீநகர் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் காஷ்மீரி பெண் யார்? மெஹபூபா முஃப்தி, சப்கா சபல், ருபிகா அக்தர், ஹீனா ஷஃபி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அஸ்மிதா திட்டத்தின் முழு விரிவாக்கம் என்ன? Achieving sports milestone by inspiring women through action, Association for Sports Management India, All Sports Missions in India, Action Scheme for Modern Indian Athletes. Next, மங்களூர் ஏர்போர்ட் பெஸ்ட் ஸ்டேட் அவார்ட்ஸ் தொடர்ச்சியாக எந்த ஆண்டுகளுக்கு பெற்றது? 23-24, 24-25, 22-23, 25-26. நீங்கள் லாஸ்ட் கொஸ்டின், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் எந்த இரு நாடுகளுக்கு இடையில் பிரிக்கப்பட்டுள்ளது? ஈரான் ஓமன், ஈரான் ஈராக், யுஏஇ கத்தார், சவுதி குவைத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான சேனல்ஸ் கரெக்டாக விசிலண்ட்டாக மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.